ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை செப்டம்பர் 23. இன்னைக்கு காலையில நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்க இத நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லஞ்ச் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். ஒயிட் ரைஸ் தான் வடிச்சு வச்சிருக்கிறேன். இது வந்து நேத்து மீதமுள்ள சாம்பார். அப்புறம் தயிர் ஊத்தி வச்சிருக்கிறேன். மதிய லஞ்சுக்கு வந்து தயிர் உறைஞ்சிரும். கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் இப்போ குடிக்கிறதுக்காக மோர் கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கிறேன். மதுரையில பார்த்தீங்கன்னா, சூரியன் மிக அருகில்ன்ற மாரி இருக்கிறாரு போல. ஸ்ட்ரா போட்டு உரியிறாரு. அதனால எல்லாருமே வந்து நல்லா ஹைட்ரேட்டா இருங்க. நெறைய தண்ணி குடிங்க. அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிச் புரோட்டீன் ஃபுட்டு தான். பச்சை பயிறு வந்து அவிச்சு வச்சிருக்கேன். அதில வந்து இந்த வெள்ளரிக்காய், கேரட்டு, லெமன்லாம் போட்டு ஒரு சாலட் மாரி தான் செஞ்சு சாப்பிட போறோம். இதில வேணும்னா நீங்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறி இல்லாட்டி வேற ஏதாவது பயறு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்தி. லஞ்சுக்கு என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பீர்க்கங்கா பொரியல் தான் செஞ்சிருக்கிறேன். நீர்ச்சத்து நிறைஞ்சது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. அதாவது வாழைக்காய் ஃப்ரை தான் செஞ்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நேத்து செஞ்சிருந்தேன் நானு. நேத்து சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து, "இதே நல்லா இருக்குமா, நாளைக்கும் எனக்கு இதே செஞ்சு குடுன்னு" கேட்டாங்க. அதனால ஹஸ்பண்ட்காக அது செஞ்சிருக்கிறேன். எப்பவுமே நம்ம வீட்ல வந்து சிம்பிளாவும், ஹெல்த்தியாவும் இருக்கணும். அதே நேரத்தில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கிற மாரி தான் குக்கிங்லாம் வந்து சூஸ் பண்ணி இப்பலாம் சமைச்சிட்டுருக்கிறேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு அப்படியே லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அவர் வந்து இன்னைக்கு சாம்பார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தயிர் சாதம் குடுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு தயிர் சாதமும், மற்ற பொரியல் 2ம் வச்சுட்டேன். அப்புறம் இடையில குடிக்கிறதுக்காக மோர் அடிச்சு வச்சிருக்கேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் குடுத்து அனுப்புவேன். வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவளுக்கு இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் குடுத்து விட்டுருக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்ச பாசிப்பயிறு. ஆக்சுவலி ஸ்ப்ரவுட்லாம் குடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஆனா, என் பொண்ணுக்கு ஸ்ப்ரவுட் பிடிக்காது. அதனால அவளுக்கு வந்து ப பயறாவே வந்து அவிச்சு குடுத்துருக்கேன், உப்பு போட்டு. அப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து மோர் கலக்கி குடுத்துருக்கிறேன். அவளுக்கு சாலடா பேக் பண்ணாம ஏன் இப்படி தனித்தனியா பேக் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா நான் இப்போ அவளுக்கு பேக் பண்ணும்போது டைம் வந்து மார்னிங் 6:00. ஆனா, அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 9:00 தான். அப்ப சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் இப்படி தனித்தனியா பேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. 1 கப் மோர் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு, லெமன் ஜூஸு, கொஞ்சம் பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டு பச்சை பயிறு சாலட் மாரி ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்ப நேரம் பசி தாங்கும். சீக்கிரம் பசிக்காது. வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த சாலட ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெயா.